அந்த விடுதலை நம்மளுக்கு எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கும்போது நிறைய நேரத்துல அபிஷேகத்து மூலியமா பார்க்கிறோம், தேவனுடைய அக்கினி மூலமா பார்க்கிறோம். ஆனா விடுதலைக்கான எத்தனையோ வருஷமா, இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க எந்த பிரச்சனையோட எத்தனை வருஷமா நீங்க போராடிட்டு இருக்கிறீங்களோ, இது முடியவே முடியாதா, இதுக்கு ஒரு தீர்வு இல்லையா அப்படின்னு பார்க்கிற அத்தனை காரியத்துக்கும் கர்த்தர் இன்னைக்கு ஒரு விடுதலை உங்களுக்கு கொடுப்பாரு. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துறோம். தேவன் விடுதலையை குறித்து, நம்ம விடுதலையுடைய வாழ்க்கையை வாழ்றதை குறித்து ஒரு சீக்ரெட் இருக்கு, ஒரு ரகசியம் இருக்கு. அது வேதத்துல பார்க்கும்போது நமக்கு தேவையான விடுதலை எப்படி வருது அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள். பக்கத்துல கை கொடுத்து, குறைஞ்சது ஒரு 2 பேருக்கு கை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள். 2 பேருக்கு சொல்லுங்க, நீங்க சத்தியத்தை அறிவீங்க. நீங்க சத்தியத்தை அறிவீர்கள். அந்த சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. நீங்க நல்ல பவர்ஃபுல்லான மாத்திரையை சாப்பிடுவீர்கள், அந்த மாத்திரை உங்களை சுகமாக்கும். அப்படி இருக்குதா? இல்ல. அநேகர் உங்களுக்கு பணம் காசு கொடுத்து உதவுவார்கள், அப்பொழுது நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். அப்படி சொல்லி இருந்தா இல்ல. என்ன சொல்லியிருக்கு? நீங்க சத்தியத்தை அறிவீங்களா, அந்த சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்குமா. அப்ப என் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விடுதலையும் நான் ஏதோ ஒரு சத்தியத்தை நான் தெரிஞ்சு கொள்றதுனால என் வாழ்க்கையில ஒரு விடுதலை வருது. அப்ப அந்த சத்தியம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கவனிச்சு பார்க்க வேணும். அந்த சத்தியத்தை கர்த்தர் நம்மளுக்கு இன்னொரு விதத்துல கொடுக்கிறாரு, அவருடைய ஆலோசனை மூலியமா கொடுக்கிறார். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல, அதாவது எவ்வளவு அன்பா, என் சகோதரரே, அந்த மாதிரியான ஒரு டொனாலிட்டி, அந்த ஒரு சத்தத்துல பேசுறாரு. என் சகோதரரே, என் சகோதரியரே வச்சுக்கோங்க. நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சை, பாருங்க, பலவிதமான சோதனை, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது. நிறைய நேரத்துல நம்மளுக்கு போராட்டம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம், சோதனை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா பாருங்க, அந்த சோதனைக்குள்ளதான், அந்த போராட்டத்துக்குள்ளதான் ஒரு விஷயம் பிறக்குது. பாருங்க, மறுபடியும் வாசிங்க பாருங்க. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது. தொடர்ந்து வாசிங்க. நீங்கள் ஒன்றிலும் குறையுள்ள, எதற்குமே குறையில்லாதவர்களா இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்யுமா. அல்லேலூயா.